சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் 52 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர் KN நேரு தலைமையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்திற்கு உட்பட்ட பல்வேறு திட்டங்கள், அதாவது 13 திட்டப்பணிகளுக்கான திறப்பு விழாவையும் அதேபோல் 52 புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று தொடங்கி வைத்தார். குறிப்பாக ரூபாய் 11.98 கோடி மதிப்பிலான முடிவுற்ற 13 திட்டப்பணிகளும் ரூபாய் 152.67 கோடி மதிப்பிலான 52 புதிய திட்டப்பணிகளுக்கும் அமைச்சர்கள் நேரு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அந்த துவக்க பணிகளை செய்து வைத்தனர். குறிப்பாக 37 புதிய கூடுதல் பள்ளி கட்டடங்கள், 3 சமுதாய கூடங்கள், 4 பூங்காக்கள், நடைபாதை வளாகம் உள்ளிட்ட 47 திட்டப்பணிகளுக்கும் அதே போல சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் திருவிக நகர் மண்டலம் வார்டு 72, 75 மற்றும் 76 புதிதாக அமைக்கப்பட்ட 4 பூங்காக்கள், தோழிங்க நல்லூர் மண்டலத்திற்குட்பட்ட வார்டுல புதிதாக அமைக்கப்பட்ட 2 பூங்காக்கள், அண்ணா சாலை மற்றும் பாரதி நகர்ல புதிதாக அமைக்கப்பட்ட 2 மழைநீர் உறிஞ்சும் பூங்காக்கள் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டது. அதே போல ராயபுரம், மதுரவாயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கட்டமைப்பு, சைதாப்பேட்டையில கழிவுநீர் உந்து நிலையம், தோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம் பகுதிகளில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளையும் திறந்து வைத்தார். அது மட்டுமல்லாமல் தேனாம்பேட்டை மண்டலத்துக்குட்பட்ட நடுக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் உந்து நிலையத்திற்கும் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிநீர் வழங்கல் மறுசீரமைப்பு திட்டத்திற்கான திறப்பு விழாவிலும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் தலைமை தாங்கி அமைச்சர் KN நேரு மற்றும் உதயநிதி ஸ்டாலினோடு சேர்ந்து சென்னை மாநகராட்சி மேயர், துணை மேயர் மகேஷ்குமார், அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையர், சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சி நிலைக்குழு உறுப்பினர்கள், அதே போல மண்டல கவுன்சிலர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.